Hi friends, welcome back to my channel Top 10 Cooking. இன்றைக்கி நம்ம சேனலில் கோயம்புத்தூர் ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம்னு சொல்லுவாங்க. இது பண்ணுறதுக்கு பெருசாக எந்த காய்கறியும் ஃபஸ்ட்டு தேவையில்லை. வீட்டில் வெறும் அரிசியும் துவரம்பருப்பு இருந்தால் மட்டுமே சூப்பரான மீல்ஸ் ரெடி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு நான் குக்கர் எடுத்துக்கிட்டேன். குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கூடவே நார்மல் வெஜிடபிள் ஆயிலும் சேர்த்துருக்கேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் லைட்டாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா பூண்டு பல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெள்ளை பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா பச்சை மிளகா ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா நீளமாக கீறி வச்சுருந்த பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு இங்கே நான் எடுத்துருக்கிறது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ லாக்டவுன் டைம்ங்கிறதுனால உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீட்டமாக அரிஞ்ச பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்த்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தக்காளி பழத்தை சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு 2லேருந்து 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்கின தக்காளி பழம். ஸோ நம்மளோட சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து இது குக்கரில் தான் அரிசியும் பருப்பையும் சேர்த்து ஒன்றா வச்சு பாயில் பண்ண போகிறோம். அதனால் பெருசாலாம் ரொம்ப நேரத்துக்கு வதங்க விடணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவு வதங்கினா போதும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். காஷ்மீரி மிளகாத்தூள் கிடையாது. எப்போவுமே தூள் ஐட்டம் சேர்க்கும் போது லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்க்க பாருங்கள். ஸோ மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு. மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற சாம்பார் தூள், சாம்பாருக்கு சேர்க்குற சாம்பார் பொடி இருக்கும் இல்லையா, அது சேர்த்துக்கிறோம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வீதம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாதம் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி, நம்ம சாப்பாட்டுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி அதை எடுத்திருக்கேன். 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, இது ரெண்டையுமே நல்லா கழுவி வாஷ் பண்ணி நான் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இந்த நேரத்தில் சேர்த்துக்கிறேன். ஸோ 1 டம்ளர் சாதாரண சாப்பாட்டு அரிசி கூடவே 1/2 டம்ளர் துவரம்பருப்பு. சாதாரணமாக 1 டம்ளர் சாதத்துக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். அதே தான் இங்கேயும் 1 டம்ளர் சாதம் வச்சுருக்கிறதுனால 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். கூடவே நம்ம துவரம்பருப்பு எடுத்துருக்கிறதுனால 3 டம்ளராக தண்ணி சேர்த்துருக்கோம். குக்கர் போட்டு மூடி ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டுருங்க. இந்த சாதம் வந்து ரொம்ப குழஞ்சிருந்தால் தான் அதோட டேஸ்ட்டுனே சொல்லலாம். இது வெறையாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ரொம்ப குழஞ்சும் இல்லாமல் ரொம்ப வெறையாக இல்லாமல் இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இது சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மேலேயே கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டா கேட்கவே வேண்டியதில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.